ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை ஆன்மீக பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மகா சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமியானது வரப்போகுது. அந்த சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல சிறப்புகளை கொண்டு இருக்குது. பல சிறப்பு அம்சங்களை கொண்ட சித்ரா பௌர்ணமியுடைய பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகமோ குழந்தை பாக்கியமோ கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. ஆக்சுவலி சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் அது மிகவும் விசேஷமானது. அந்த வகையில் பௌர்ணமிகள்லேயே மிக சிறப்பு வாய்ந்ததாக இன்றளவு இந்த பௌர்ணமி பார்க்கப்படுது. இந்த மகா சித்ரா பௌர்ணமி தினத்தில் யமலோகத்தில் நம்ம புண்ணிய பாவ கணக்குகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய அருள் பெற முடியும், நீண்ட ஆயுளும் பெற முடியும். சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி பல சிறப்பம்சங்களை உள்ளடக்கியதாக இன்றளவும் திகழ்கிறது. இந்த சித்திர மாத பௌர்ணமி தினத்தில் உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அம்பாள் திருவுருவ சிலை அல்லது படம் இருந்தால் அதுக்கு மலர் மாலை அணிவித்து வஸ்திர ஆபரணங்கள் அணிவித்து வழிபாடு செய்யணும். அதுதான் நல்லது. அம்பாளுக்கு அதோடு மஞ்சள் கலந்த சாதம் படைத்து பானகம், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து தாம்பூலம் அடங்கிய நைவேத்தியத்தையும் படைக்க வேண்டும். இதெல்லாம் இந்த நாளில் செய்கிறது ரொம்ப 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 விசேஷம். இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதோடு சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் மிகவும் விசேஷமானது. இப்பேற்பட்ட பல சிறப்பம்சங்களை கொண்ட சித்ரா பௌர்ணமி இந்த ஆண்டு 2026 மே 1 வெள்ளிக்கிழமை அதுவுமா வர இருக்கு. சாதாரணமான நாளில் வந்தாவே சும்மா பயங்கரமாக இருக்கும். இந்த டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்திருக்கு. அதனால் இது சாதாரண நாள் கிடையாது, ஒரு பயங்கரமான ஒரு சிறப்பான நாள். இந்த நாளை நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட முழுசாக பயன்படுத்தி கொள்ளணும். ஸோ வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் செல்ல வேண்டிய கோவில் ஒன்று இருக்குது. அது என்ன கோவில் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் தீர வேண்டும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீர வேண்டும் என எத்தனையோ கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்திருப்பீங்க. இருந்தும் பெரிதாக பலன் எதுவும் கிடைத்திருக்காது. இப்படி பரிகாரம் செய்வதோடு உங்களுடைய ராசிக்கு ஏற்ற கோவில் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கோவிலுக்கு இந்த நாளில் சென்று ஒரே ஒரு முறை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்படி சிம்ம ராசிக்காரங்க இந்த நாளில் எந்தெந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் என்பதை சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்க. சரி, என்னங்கிறத பார்க்கலாம். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் ஏற்பட வேண்டும் என நினைக்காதவங்க இருக்கவே முடியாது. ஆனால் பலருக்கும் எவ்வளவு முயற்சி செய்தும் கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் சென்று கொண்டிருக்கோ. மாற்றம் என்பது முன்னேற்றம் என்பது ஏற்படாமல் இருக்கோ. நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ, நம்ம முன்னேறவே முடியாதோ, கடைசி வரை நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டுமோ என கலங்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்குரிய கோவிலுக்கு இந்த ஸ்பெஷல் நாளில் சென்று வந்தால் மாற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் தெய்வம் நன்மை தருவதாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது ஒரு கிரகம் பகை கிரகமாக இருக்கும். இந்த பகை கிரகங்களும் பாவ கிரகங்களும் முக்கியமான கட்டங்களில் இருந்தால் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தும் தடைப்படும். ஆனால் இந்த பகை கிரகங்களை வலிமை இலக்க செய்யக்கூடிய தெய்வங்கள் அருள்பளிக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் அதனால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அதனால தான் கோவிலுக்கு போங்கங்கிறத இந்த நாளில் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த நாளில் இந்த கோவிலுக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்லலாம். நீங்கள் செல்லக்கூடிய அந்த கோவிலில் ஒரே ஒரு முறை சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை மட்டும் செய்து மனதார வழிபட்டு வாருங்க. குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது கோவிலில் இருந்து விட்டு வாருங்க. இது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதையும் முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏற்படுவதையும் உங்களால் காண முடியும். சரி, உங்கள் ராசிக்காரங்களுக்கு எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை இப்போ சொல்கிறேன். தெளிவாக உங்கள் ராசிக்காரங்க அந்த கோவிலை நோட் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் போக வேண்டிய கோவில் என்னன்னா, திருமியாச்சூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை அம்மன் கோவில். ஸோ இந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்மனை இந்த நாளில் தரிசித்து வணங்குனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை இந்த கோவிலுக்கு உங்களால் போக முடியல அப்படின்னா இந்த அம்மன் பேர் கொண்ட உங்கள் ஊரில் கோவில் இருந்ததுன்னா அந்த கோவிலுக்காவது இந்த நாளில் போயிட்டு வாங்க.
முடிஞ்ச அளவு நான் சொன்ன அந்த திருமியாச்சூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை அம்மன் கோவிலுக்கு போக பாருங்கள். முடியாதவங்க ஊரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை அம்மன் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி செய்திங்கன்னா வாழ்க்கையில் மாற்றங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியுடைய ஸ்பெஷலாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன். வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ஸோ மேச ராசிக்குள் சூரியன் நுழையக்கூடிய மாதம் சித்திரை மாதம். இது ரொம்ப ஸ்பெஷல் மாதம். சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நிறைய ஸ்பெஷலான நாட்கள் வரும். இதை சைத்திரம் என்றும் சைத்திர விசேஷம் என்றும் இந்த மாதத்தை போற்றப்படும். சித்திரை மாதத்துடைய முதல் தேதியில் ஸ்ரீரங்கத்தில் இன்றளவும் பஞ்சாங்க படிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுது. அதோடு மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களில் பல அவதாரங்கள் இடம் பெற்றது இந்த மாதம்தான். அதாவது பல அவதாரங்கள் நிகழ்ந்தது இந்த சித்திரையில் தான். சைத்திர சுக்ல பஞ்சமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரயத்திலிருந்து உலகை மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற வழி செய்தார் பகவான். அப்புறம் மச்ச அவதாரம் நிகழ்ந்தது சித்திரையில் தான். நவம திதியில் ஸ்ரீ ராமபிரானாக அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. அப்புறம் திருமாலுடைய நரசிம்ம அவதாரம், பரசுராமர் அவதாரம், இந்த மாதிரி பல அவதாரம் நிகழ்ந்தது இந்த மாதத்தில் தான். அதோடு ஆதிசங்கரனார் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்ததும் இந்த மாதத்தில் தான். இதே போல் சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினார். இந்த மாதிரி சித்திரை மாதத்தில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. சித்திரை மாதத்தில் வளர்பிறை காலத்தில் 3வது பிறை தோன்றக்கூடிய நாள் அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. இந்த நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும் என்ற ஐதீகம் இருக்குது. அதோடு திருக்கோவில்களுடைய விழாக்கள் மிகவும் கோலாகலமாக நடைபெறக்கூடிய மாதமும் சித்திரையில் தான். ரொம்ப ஊர்களுக்கு ஃபேமஸான மதுரை மாநகரில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா, அழகர் கோவில் கள்ளழகர் வைகளை எழுந்தள்ளக்கூடிய வைபவம், இதெல்லாம் சித்திரை மாதமும் நிகழ்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு சித்ரா பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமியுடைய பலன்களை தான் இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 9வது இடத்துல இருக்கிறார். அது அப்பாவுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதோடு அப்பாவின் சொத்திலிருந்து பங்கு கூட உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் 5வது இடத்துல இருக்கிறார். இது கலைகளில் ஆர்வமானது அதிகரிக்க செய்யும். அப்புறம் மே 19ஆம் தேதி முதல் சகோதரர்களோட சச்சரவு உண்டாகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சகோதரர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். அப்புறம் புதன் 8வது இடத்துல இருக்கிறார். தாய்மாமனுடைய செயல்கள் மன கஷ்டத்தை கொடுக்கும். அதோடு இந்த மே 26ஆம் தேதிக்கு பின்னர் மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும். அதனால் அப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் பண்ணலாம். குரு 3வது இடத்துல இருக்கிறார். இதில் வீடு மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த எண்ணம் இப்போ நிறைவேறும். அப்புறம் அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய நிலை உண்டாகும். அதையோடு நீங்கள் வெளியூர்களுக்கு போகும்போது உங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது. சுக்கிரன் 9வது இடத்துல இருக்கிறார். அதிர்ஷ்டம் இதனால் உங்களுக்கு அதிகரிக்கும். 6வது தேதியிலிருந்து தொழிலில் மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சனி உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல இருக்கிறார். படிப்பில் இதனால் கவனம் தேவை. பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வமானது அதிகரிக்கும். ராகு 12வது இடத்தில் இருக்கிறார். இது வீண் செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்கும். அதோடு கேது உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல இருக்கிறார். நோயினால் மனதில் பயம் உண்டாகும். நோய்க்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ கிரகங்களால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பல சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமியுடைய பலன்கள் உங்கள் ராசிக்கு இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.